15 திதி, வளர்பிறை 15, தேய்பிறை 15. இந்த திதிகளுக்கு உண்டான தேவதைகள் என்ன? பொதுவா ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் பிறந்த திதியை வச்சு ஒரு தேவதை வரும். உதாரணம் திருதியை திதி அப்படின்னாக்க கௌரி. இப்படி 15 திதி. இதுல பிரதமை, துவித்தியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. இதே மாதிரி பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரைக்கும் சொல்லி அதுக்கடுத்து பௌர்ணமி. இது வளர்பிறை, தேய்பிறை. இதுல தேய்பிறைக்கு உண்டான தேவதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நித்திய தேவதை. திதி அப்படிங்கிறது தேதின்னு சொல்றோம்ல, நித்தியம்னு என்ன? நிதம், தினம் அப்படின்னு அர்த்தம். தினசரி 15 நாள். ஆனா வளர்பிறை, தேய்பிறை திதி தேவதைகள் வேற. ஜாதக பிரகாரம் அது வேற. அது ஒரு நாள் பேசலாம், அதை பத்தி தெளிவா சொல்லலாம். இது நித்யா தேவதைகள்னு பேர். நித்தியான என்ன? தினம், நித்தியம், நித்தியப்படி, தினசரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நித்தியான்னு அர்த்தம். அதுக்கு 15 நாளைக்கு 15 தேவதைகள் உண்டு. அதுல பிரதமைக்கு பாத்தீங்கன்னாக்க சித்ரா, ஓம் ஸ்ரீ சித்ராயை நமக அப்படின்னு சொல்லி பிரதமையில பிறந்தவங்க கும்பிடலாம். இது தேய்பிறை பிரதமை. நான் சொல்றது தேய்பிறை. அடுத்து துவித்யை. இது ஜுவாலாமாலினி பேரு. ஸ்ரீ ஜுவாலாமாலினி நமக. தேய்பிறை துவித்யை திதியில பிறந்தவங்க வணங்க வேண்டிய தேவதை ஸ்ரீ ஜுவாலாமாலினி நித்யா தேவதை. இது இந்த பேரை சொல்லி தினசரி ஒரு 20 தடவை 21 தடவை சொல்லி வணங்கி வந்தாவே இந்த தேவதை அனுகிரகம் சப்போர்ட்டிங்கா இருக்கும். இந்த 15 நாள் தேவதையும் 15 நாள் கும்பிடலாம், எல்லாருமே கும்பிடலாம், தவறு கிடையாது. அந்த திதியில பிறந்தவங்க தான் கும்பிடணும் அவசியம் கிடையாது. 15 நாளும் சொல்லி கும்பிடலாம். தேய்பிறை 15 நாள் தினசரி சொல்லி கும்பிட்டு வந்தா அந்த தோஷங்கள், அந்த திதி தோஷங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. திருதியை திதிக்கு சர்வமங்களா. ஓம் ஸ்ரீ சர்வமங்களா நித்யா தேவதாயை நமக. இது திருதியை திதி. அடுத்து சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதிக்கு ஓம் ஸ்ரீ விஜயா தேவதாயி நித்யா தேவதாய் நமக. பஞ்சமி. பஞ்சமி திதிக்கு உண்டான நித்யா தேவதை நீல பதாகா. நீல பதாகா. இந்த திதியை மனசுல வச்சு சொல்லும் போது சகஸ்ரநாமம் வந்துடும். ஆனால் தான் எழுதி வச்சு சொல்றேன். சகஸ்ரநாமத்துக்குள்ள வர்ற பெயர் தான் அதெல்லாம். அம்பாளுடைய லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த பெயர்லாம் வரும். ஏன்னா அவளே நித்திய தேவதையா இருக்கிறா, அவளே எல்லாமா இருக்கிறா. அந்த தேவதை அதாவது லலிதா தான் எல்லாம். அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி எல்லாமே அவளா இருக்கிறதுனால இந்த நித்யா தேவதையும் அவதான். சஷ்டி திதிக்கு உண்டான தேவதை, தேய்பிறை சஷ்டி திதிக்கு உண்டான தேவதை ஸ்ரீ நித்யா நித்யா நித்யாயை நமக சொல்லணும். சொல்லும் போது அதுக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும். அடுத்து சப்தமி திதிக்கு உண்டான தேவதை ஸ்ரீ சுந்தரி. ஸ்ரீ சுந்தரி இல்ல ஸ்ரீர சுந்தரி நித்யாயை நமக. தேய்பிறை அஷ்டமிக்கு உண்டான தேவதை ஸ்ரீ துவரிதா நித்யாயை நமக. துவரிதா, துவரிதா, துவரிதா தேவதாயை, துவரிதா நித்யா தேவதாயை நமக. அடுத்து நவமிக்கு உண்டான தேவதை சிவதூதி. ஸ்ரீ சிவதூதி நித்யா தேவதாயி நமக. நவமி கொண்டான தேவதை தேய்பிறை நவமி. அடுத்து தேய்பிறை தசமிக்கு உண்டான தேவதை பாத்தீங்கன்னாக்க வஜ்ரேஸ்வரி. வஜ்ரேஸ்வரி தேவதாயி நித்யா தேவதாயி நமக. ஏகாதசிக்கு உண்டான தேவதை வாகினி தேவதாயி நமக. வாகினி நித்யா தேவதாயி நமக.
துவாதசி திதிக்குண்டான தேவதை பேருண்டா நித்யா தேவதாயி நம. பேருண்டானா ஒரு பறவை, அந்த அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய தேவதை பேருண்டா தேவதை. அடுத்து திரியோதசிக்கு உண்டான தேவதை நித்திய கிளினா. நித்திய கிளினா நித்யா தேவதாயி நமக. சதுர்த்தசி திதிக்கு உண்டான தேவதை பகமாலினி. பகமாலினி தேவதாயி நித்யா தேவதாயி. அடுத்து அமாவாசைக்கு உண்டான தேவதை பாத்தீங்கன்னா காமேஸ்வரி. இது தேய்பிரையிலுக்கு உண்டான நித்யா தேவதை. வளர்பிறைக்கு அப்படியே தலைகீழா மாற்றி சொல்ல போறோம், அவ்வளவுதான். வளர்பிறை திதியில பாத்தீங்கன்னா வளர்பிறை பிரதமை அப்படிங்கும் போது பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை பிரதமை திதி வரும்போது காமேஸ்வரி நித்யா தேவதாயின்னு. வளர்பிறை துவித்தியை திதிக்கு பகமாலினி நித்யா தேவதாயின்னு வரும். வளர்பிறை திருதிய திதிக்கு நித்திய கிளினா தேவதாயின்னு வரும். வளர்பிறை சதுர்த்தி திதிக்கு பேருண்டா தேவதாயின்னு வரும். வளர்பிறை பஞ்சமி திதிக்கு வாகினி தேவதாயின்னு வரும். வளர்பிறை சஷ்டி திதிக்கு வஜ்ரேஸ்வரி தேவதாயின்னு வரும். வளர்பிறை சப்தமி திதிக்கு சஷ்டி திதிக்கு சிவதூதி தேவதாயின்னு வரும். வளர்பிறை சப்தமி திதிக்கு சிவதூதின்னு வரும். வளர்பிறை அஷ்டமி திதிக்கு துவரிதாரின்னு வரும். வளர்பிறை நவமி திதிக்கு ஸ்ரீலசுந்தரின்னு வரும். வளர்பிறை தசமி திதிக்கு நித்யா தேவதாயின்னு வரும். வளர்பிறை ஏகாதசிக்கு நீலபதாக்கான்னு வரும். வளர்பிறை துவாதசிக்கு விஜயான்னு வரும். வளர்பிறை திரையோதசிக்கு சர்வமங்களான்னு வரும். வளர்பிறை சதுர்த்தசி திதிக்கு ஜுவாலாமாலின்னு வரும். வளர்பிறை பௌர்ணமிக்கு ஸ்ரீ சித்திரையாயின்னு வரும். இந்த 15 தேவதைகளை தான் நித்திய தேவதைகள் சொல்றது. வளர்பிறைக்கு உண்டான தேவதை, தேய்விரைக்கு உண்டான தேவதைன்னு சொல்லி திதி தேவதை இதுதான்.